பிடி ஆஃபீஸு. உடனடியாக மாற்றிவிடு, அமைத்துவிடு, 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 அமைத்துவிடு. 110 வாக்கு என்ற கேள்வி என்ற பகுதி குழு தோழர் எஸ் சி சாகர் தலைமை தாங்கி நடத்துமாறு அழைக்கிறோம். மாவட்ட குழு தமிழக அரசு சீர்படுத்து 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 பாதிக்கப்படும் மக்களுக்காக மார்க்சிஸ்ட் கட்சி ஆர்ப்பாட்டம். எங்களோட கோரிக்கை எல்லாம் தடை இல்லா மின்சாரத்தை பொன்னேரி பகுதியிலே வழங்கிவிடு. காலாவதியான பொருட்களை எல்லாம் பராமரிக்கும் மின்துறையை மாற்றிவிடு. பழைய பொருளை எல்லாம் மாற்றிவிடு. இந்த பொன்னேரி பகுதியில் கடுமையான ஒரு மின்வெட்டு என்பது இருந்துக்கிட்டே இருக்கு. அதுவும் இந்த கோடை காலத்தில் எப்போ மின்சாரம் வரும், எப்போ மின்சாரம் போகும் என்று யாருக்குமே தெரியாது. அந்த மாதிரியான ஒரு மின்வெட்டு என்பது மக்களை கடுமையாக பாதித்து கொண்டிருக்கிறது. இந்த மாதிரி சூழலில் வீடுகளில் இருக்கக்கூடிய பெரியவர்கள், அது மட்டும் இல்லாமல் குழந்தைகள், இந்த சின்ன சின்ன வீடுகளில் ஒரு ஃபேன் வசதி கூட இல்லாமல் அவர்கள் அவதிப்படக்கூடிய நிலை, இரவு நேரத்தில் தூங்க முடியல. அப்படிப்பட்ட ஒரு பாதிப்பை உருவாக்கக்கூடிய மின்சார வெட்டானது இன்றைக்கி பொன்னேரி பகுதியில் உள்ள மக்களை கடுமையாக பாதித்து கொண்டு வருகிறது. அதற்கு நாங்கள் மின்சார அதிகாரியிடம் நாங்கள் முறையிடுகின்ற போது அவர்கள் எந்த பதிலையும் சொல்லாமல் நாங்கள் நடவடிக்கை எடுக்கிறோம் அப்படின்ற ஒரே வார்த்தையில் சொல்லி முடிக்கக்கூடிய விஷயம். ஆனால் அதுக்கு காரணம் என்னன்னு சொன்னால், இந்த செயற்பொறியாளர் அலுவலகத்துக்கு உட்பட்ட பகுதிகளில் கிட்டத்தட்ட 100 கள உதவியாளர்கள் ஹெல்ப்பருங்க காலி இடம் நிரப்பப்படாமல் இருக்குது. 2018ஆம் ஆண்டிலிருந்தே அந்த மாதிரி காலி இடங்கள் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் 10 ஆண்டுகளுக்கு மேலே இந்த மின் கம்பிகள் என்பது மாற்றப்படாமல் இருக்குது. அதே கம்பி, அந்த மின்தட அந்த கம்பி வழித்தடங்கள் என்பது அந்த புதிய முறையில் சில அலுமினிய கண்டக்டர்களை கொண்டு வந்து போடுறாங்க. அது அறுந்து விழுந்தால் கூட அதனுடைய காரணமாக மின்சாரம் நின்று போகக்கூடிய நடவடிக்கை என்பது இருக்காது. அதனால் விபத்துகளும் ஏற்படுகிறது என்பது பார்க்க வேண்டியிருக்குது. இந்த செயற்பொறியாளர் அலுவலகத்தில் அபிவிருத்தி செய்வதற்கான எந்த ஏற்பாடும் கிடையாது. அதாவது ஒவ்வொரு மாதமும் ஒவ்வொரு வருஷமும் டெவலப்மெண்ட் ஒர்க்ஸு என்று சொல்லக்கூடிய அந்த மாதிரியான வேலைகள் எதுவுமே செய்கிறதில்லை. இங்கே இருக்கக்கூடிய ஒரு துணை மின் நிலையம் இருக்குது. இந்த காலத்துக்கு ஏற்ற துணை மின் நிலையம் இல்லை. அதனுடைய தரத்தை உயர்த்தணும். இப்போ 60 MVA என்று சொல்லக்கூடிய அளவிற்கு இருக்கிறது. அதை 110 kV துணை மின் நிலையமாக அமைக்க வேண்டும். அப்படி நாங்கள் கேட்கும்போது கூட அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, கோடிக்கணக்கில் செலவாகுது, அது உடனடியாக அமைக்க முடியாது, அரசு அதற்கு உதவி செய்யாது அப்படின்றலாம் சொல்கிறாங்க. மக்களுடைய நலன் தான் முக்கியம். ஏன்னா இந்த பகுதியில் தொழிற்சாலைகள் இருக்குது, விவசாயிகள் பம்பு செட்டுகள் 3 அவங்களுக்கு 12 மணி நேரம் மும்முனை மின்சாரம் கொடுப்பதாக வாக்குறுதி அளித்து இருக்கிறது அரசு. எங்கேயாவது கொடுக்குறாங்களா கேளுங்க? எங்கேயும் கொடுக்கல. அதே போன்று தடையில்லா மின்சாரமும் கொடுப்பதில்லை, தரமான மின்சாரம் கொடுக்கறதில்ல. அது பார்த்தீங்கன்னா வோல்டேஜ் என்பது 230 வோல்டேஜ் இருக்கணும்னா 140லேருந்து 160 வோல்டேஜ் இருக்குது. மின்சாதனங்கள்லாம் பாழாக போகக்கூடிய நிலைமை. இப்படிப்பட்ட ஒரு சூழல் என்பது இருக்கும்போது, ஒன்று இந்த செயற்பொறியாளர் உட்பட்ட பகுதிகளில் இந்த 110 kV
துணை மின் நிலையத்தை அமைக்கணும். அதே போன்று இந்த 10 ஆண்டுகளுக்கு மேலே இருக்கக்கூடிய அந்த கண்டக்டர் மின் கடத்திகள் என்பது மாற்றப்படணும். பாதுகாப்பு நடவடிக்கைகள் மேற்கொள்ளணும். அந்த ஊழியர்களுடைய காலி பணியிடங்கள் நிரப்பணும். இவைகள் செய்தாதான் இந்த பிரச்சனை என்பது தீரும். அவ்வப்போது ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் வருகின்ற போது சரி செய்யக்கூடிய நடவடிக்கை என்பது இருக்கக்கூடாது என்பதை நாங்கள் சொல்லிக்கிறோம். நாங்கள் பில்லு கட்டுறோம், நீங்கள் மின்சார கட்டணத்தை ஏற்றுறீங்க, அதுக்கேற்ற மாதிரி தரமான மின்சாரம் கொடுக்கணுமில்ல. அப்படிப்பட்ட ஒரு நிலையில் நீங்கள் எங்ககிட்ட காசு வாங்கும்போது அதற்கான பணியை செய்வதற்கான நிலையில் மின்சார ஊழியர்களும் அதிகாரிகளும் இருக்கணும். ஆனால் அதுக்கு பதிலாக நீங்கள் எங்களை மிரட்டக்கூடிய நடவடிக்கையில் நாங்கள் மின்சாரம் கொடுப்பதே பெரிய வேலையாக பார்க்கக்கூடிய நடவடிக்கை என்பது ஏற்க முடியாது. ஆகவே இதை நீங்கள் செய்யலைன்னா எல்லா மின் நுகர்வோர்களையும் கூட்டி நாங்கள் வலுவான போராட்டத்தை நடத்துவது என்ற முறையில் ஒத்துழையாமை இயக்கத்தை நடத்துவோம். மின்சார பில்லை கட்ட மாட்டோம் அப்படின்ற நிலை கூட நாங்கள் எடுக்க வேண்டிய நிலை இருக்கும். உடனடியாக அதை சரி செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொள்வோம்.